வச்சு உட்காந்துக்க வேண்டியதான். வீட்டில் யாராவது வராங்க போகிறாங்க அது தெரியாது. வீட்டில் நம்ம ஏதாவது கூப்பிட்டா கூட காது கேட்காது. யோ மனுஷா, உன்னத்தாயா கூப்பிடுறேன், காது கேட்குதா இல்லையா? என்னம்மா, என்ன வேணும்? இன்னும் காலையிலே கத்திட்டு இருக்க. ஏங்க நான் உங்களை எப்போ இருந்து கூப்பிடுறேன், உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா? அப்படி என்னதான் பார்ப்பீங்க காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த ஃபோனில்? என்னம்மா, இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு. சரி, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லு. எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏங்க நானும் மனுஷி தாங்க. காலையிலேருந்து நானும் வேலை பார்த்துட்டே இருக்கேன், வேலையே முடியல. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சேன், இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் உட்காரல. மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு அவங்களுக்கு காலேஜ் வேன் வந்துடும். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் எந்திரிச்சு ஏதாவது வேலை செஞ்சு தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க? ஏன்டி எப்போ பாரு இதே தான் பிரச்சனை? காலையில் எந்திரிச்சா உன்னோட அவங்களுக்கு தெரியாதா எப்போ எந்திரிச்சு கிளம்பணும், எத்தனை மணிக்கு வேன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? அதெல்லாம் எந்திரிச்சு அந்த பிள்ளைங்க கிளம்பிக்கும், போய் வேலையை பாரு. ஆமாம், இதில் ஒன்றும் சொல்லக்கூடாது. தினம் தினம் இவ்வளோ காலேஜ் போகிறதுக்குள்ள எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. என் டீ ரிங்கு பிங்கு 2 பேரும் குளிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? வந்துட்டம்மா. நானும் வந்துட்டேம்மா. இந்தாடி சீக்கிரம் சாப்பிடுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, வேன் வந்துடும். எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி அது பிடிக்காது இது பிடிக்காது சாப்பிடாதனால தான் இப்படி இருக்கேன் உடக்கா மாதிரி. அம்மாவே சொல்லிருச்சு உன்னைய உடக்கான்னு சொல்லி. அம்மா பாருமா இல்ல. ஏ விக்கு, சாப்பிடு கம்மனி நீ. நல்லாவே இல்ல இது. சரி சரி சாப்பிட்டு போமா பிங்கு, உனக்கு சாயந்தரம் நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் சரியா? சரிங்கம்மா. சரி சாப்பிடுங்கம்மா, நான் போய் பாக்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வைக்கிறேன். சரிங்கம்மா. சாப்பாடும் போட்டு வச்சாச்சு. இவர் எங்கே போனாரு? அப்படியே வேற நம்ம ஒரு கோவத்தில் கத்திட்டோம், எங்கே போனாருன்னு தெரியலையே. அவன் மனசு சாப்பிட வேற இல்லையே இன்னும். அடியே பஸ் வந்துருச்சு, சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா வாங்க. ஐயோ அம்மா முடியலடி சாமி. என்ன ரிங்கு சீக்கிரம் கிளம்புங்க, 6 அடிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க டிரைவர் அண்ணா. அம்மா மெதுவாம்மா உட்காருங்க நீங்க. அம்மா எங்களுக்கு டிரைவர் அண்ணாவை தெரியுமா, நீங்க பொறுமையா இருங்க. அந்த அண்ணா எல்லா ஸ்டாப்லயும் 2 மினிட்ஸ் நிப்பாங்கம்மா. சரிடி அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா பாய். சரிடி தங்கங்களா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பாய். ஏ ரிங்கு பார்த்து ஏறுடி. சரிக்கா. இருடா பஸ் நிக்கட்டும். அப்புறம்டா மச்சான், எப்படி போச்சு இந்த 2 நாள் லீவ் எல்லாம் உனக்கு? எப்படியோ போச்சுடா 2 நாள். ஏன் மச்சி ஒரு மாதிரியாவே இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சி. டே என்னன்னு சொல்கிறா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? அதுவா மச்சி, அது என்னன்னா... டே என்னன்னு சொல்கிறா? இல்லை மச்சி, நான் தான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பிங்க்குவை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாண்டா, அதுக்கு என்னடா இப்போ? இல்லை மச்சி, அவனை இப்போல்லாம் ஃபேஸ் பண்ணவே எனக்கு பயமாக இருக்கு. ஏண்டா நீ இன்னும் லவ்வே சொல்லலை, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பயந்தே சாகிற? இல்லை மச்சி, இப்போவே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். மேபி இப்போ நான் லவ்வாக சொல்லி அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணானா என்கிட்ட பேசாமையே போயிடுவாள்ல. அதுவும் இல்லாமல் அவள் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே ரொம்ப யோசிக்கிறா. நான் பெரிய பணக்கார வீட்டு பையன் நினச்சிட்டு இருக்கா. சரி, அதனால என்னடா பிரச்சனை? நீ சொல்லு, லவ்வை சொல்லாமல் உள்ளேயே வச்சுக்கிறது அது எவ்வளோ பெரிய பெயின்ரா. சரி விடுறா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காலேஜில் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம். அதனால தாண்டா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பேசலாமா, காலேஜ் முடிச்சுட்டு பேசலாமா அப்படின்ட்டு. இப்போல்லாம் பேச வேணாம் மச்சி, இப்போ பேசினா ஏதாவது தப்பாக போய் முடிஞ்சிடும். நம்ம காலேஜ் முடிச்சு ஃபேர்வெல் அப்போ பேசிக்கலாம். ஓகே மச்சி, சரி வாடா கிளாஸுக்கு போவோம். ரிங்கு வா, சீக்கிரம் போலாம். வரேன்டி. கீதா வாடி.